அனைவருக்கும் வணக்கம். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி தோற்று திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று முதலமைச்சராக ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு யார் காரணம் அல்லது என்ன காரணம் அப்படின்றத பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக தெரியாமல் இருந்த ஒரு மர்ம முடிச்சு இன்று அவிழ்ந்திருக்கிறது. ஆமா, அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. யாரு? நம்முடைய புஷியார், மாண்புமிகு புஷியாரால அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. நம்மளாம் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? இப்ப நம்மள மாதிரி சாதாரண அறிவு இருக்கக்கூடிய ஆட்கள் அல்லது நம்மள மாதிரி எளிய மனிதர்கள்லாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அதாவது என்ன காரணம்? 10 வருஷமா தொடர்ச்சி ஆட்சி பண்ணாங்க. வழக்கமாவே ஒரு 10 வருஷம் ஆட்சி நடக்குதுன்னா ஒரு மக்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், வேற ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலான்ற எண்ணம் வரும். அது போக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்ப மறைஞ்சிருந்தாங்க, ரெட்டத்தலைமை அப்படின்னு சொல்லி பிரச்சனை இருந்துச்சு ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு நடுவில். அது ஒரு பக்கம் இழுத்துட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாதிய முத்திரை இபிஎஸ் அவர்கள் மீது குத்தப்பட்டது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவங்க கூட்டணியில பாஜக இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் பாஜக மீது எக்ஸ்ட்ரீமான எதிர்ப்பு அரசியல் தமிழ்நாட்டில் பயங்கரமா ஓடிட்டு இருந்துச்சு. அப்பதான் 2019 எலெக்ஷன்ல திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி. அந்த 2018, 19, 20 காலங்கள்ல தான் அந்த மக்கள் நல கூட்டணி உடச்சிக்கிட்டு திமுக கூட ஒரே அணியா மாறி அவங்க ஒரு பயங்கர ஃபார்மான ஒரு பாசிட்டிவான ஒரு அலைன்ஸாக, பவர்ஃபுல்லான அலைன்ஸாக அவங்க ஃபார்ம் பண்ணி அப்படியே பிஜேபியை சேலஞ்ச் பண்ற மாதிரியான ஒரு அரசியலை கொண்டு பயங்கரமா பீக்ல பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் வரும்போது கோ பேக் மோடின்னு சொல்லி கருப்பு பலூன் பறக்க விடுறதுல இருந்து, அதே போல அந்த டைம்ல சென்டர்ல கொண்டு வரப்பட்ட நிறைய சட்டங்கள் இங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி அது ஒரு மூட் செட் பண்ணி வச்சிருந்த பாலிடிக்ஸா இருந்துச்சு. அந்த சூழல்ல 2021 தேர்தல் வருது. அதிமுக கூட்டணி தோக்குது. கிட்டத்தட்ட 75 இடங்கள் அவங்க ஜெயிக்கிறாங்க. திமுக கூட்டணி பிரசாந்த் கிஷோர் எல்லாம் வச்சு பயங்கர பில்டப் பண்ணி ஸ்டாலின் தான் வருவாரு, விடியல் தர போறாரு அப்படின்லாம் பில்டப் கொடுத்து ஜெயிச்சிடுறாங்க. ஒரு 150, 158 இடம் ஏதோ ஜெயிச்சு அவங்க ஆட்சிக்கு வந்துடுறாங்க. இதுதாங்க நம்மள மாதிரி சாதாரண அறிவு இருக்கிற சாதாரண பீப்புளுக்கு இருக்கக்கூடிய புரிதல். ஆனா எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் ஃப்ரம் த எக்ஸ்ட்ராடினரி யூனிவர்ஸ் இருக்குது இல்லையா, அவங்களுடைய சிந்தனை எல்லாம் எல்லாத்துக்கும் மேல இருக்கும். உங்களால் அதெல்லாம் கணிக்கவே முடியாது. நம்ம இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே தப்பு. மாண்புமிகு புஷியார் சொல்றாரு பாருங்க, அதுதான் சரி. 2021 அதிமுக தோத்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான். இது வரைக்கும் சொன்ன எதுவுமே காரணம் கிடையாது. ஒரே காரணம் என்னன்னா, சர்க்கார் படம் 2018 வந்துச்சாங்க. விஜய் சார் நடிச்ச சர்க்கார் படம். அந்த சர்க்கார் படத்துடைய பேனரை அதிமுக தொண்டர்கள் கிழிச்சிட்டாங்களாம். அந்த பேனர் மேல கை வச்சதுனால தான் 2021 அதிமுக தோத்துச்சான். இல்லைன்னா 2021 ஜெயிச்சு அதிகாரத்தில் உட்காந்துட்டு இருக்க வேண்டியது. அந்த பேனர்ல கை வச்சு வாழ்க்கை இழந்துட்டீங்களா, லைஃப்பை தொலைச்சிட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. எங்க பேசுனாங்க? ஏதாச்சும் தாவேக்கா காரங்களெல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு அவங்களுடைய கூட்டத்தில் எதனா பேசினாங்களா, அவங்க மேடையில் எதனா சும்மா பேசிட்டு இருந்தாங்களா அப்படின்னா இல்லைங்க. சட்டமன்றத்தில், சட்டப்பேரவை இல்லைங்க, சபாநாயகர் முக்கியமான பிரச்சனையெல்லாம் யாராச்சும் எந்திரிச்சு சொல்ல வந்தாங்கன்னா கூட 2 நிமிஷம் தான், நன்றி சொல்லி முடிங்கம்பாரு. 5 நிமிஷம் தான், சீக்கிரம் முடிங்கம்பாரு. எங்க முக்கியமான இஷ்யூங்க, சரி ஒரு 5.5 நிமிஷமா எடுத்துக்கங்க அப்படிம்பாரு. ஆனா இவர் உட்காந்து டீட்டெயிலா எங்க தளபதி படத்துடைய பேனர் மேல நீங்க கை வச்சதுனாலதான் தோத்துட்டு உட்காந்துக்கிறீங்க அப்படின்றாருங்க. கேளுங்க. சர்க்கார் என்ற ஒரு படத்துல ஒரு பேனரை கிழிக்காம இருந்திருந்தா இவங்க தான் திருப்பி வந்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு பேனர் தலைவர் சர்க்கார் பேனரை கிழிச்சதுனால தான் நீங்க விட்டுட்டு உக்காந்துட்டீங்க. அதை நீங்க கிழிக்காம இருந்திருந்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்க தானே இருந்திருப்பீங்க அடுத்தாப்புல. நீங்க அந்த ஒரு பேனரை கிழிச்சதுனால தான் நீங்க இல்லை. எப்பா முடியலடா. உண்மையிலே சிரிக்கிறதா, அழுவுறதா, கோவப்படுறதா என்னவே புரியலைங்க. இங்க ஒரு வார்த்தை இருக்குது இங்கிலீஷ்ல, நார்சிசிசம்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல அதுக்கு அழகான ஒரு பொருள், ஒரு விளக்கம் நான் படித்தேன். தன்னை பற்றிய மிகையான பெருமை, தற்பெருமை மற்றும் தன் மீது கொள்ளும் அதீத அன்பு மற்றும் மோகம். பொதுவாக இந்த அதீத அன்பு மோகம்லாம் அடுத்தவங்க மேலே வரும். ஆனால் இந்த நார்சிசிஸ்டா இருக்கிறவங்களுக்கு அது தான் மேலேயே வருமா. இந்த உலகமே தன்னை சுற்றி தான் இயங்குது, என்னை மையப்படுத்தி தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்குது, உலகத்தில் என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருப்பாங்களாம். இது ஒரு விதமான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது சரி, தாவேக்கால ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்குதான்னு பார்த்தா எல்லாருக்குமே அதுதான் இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, 2018 சர்க்கார் படத்துல அந்த பேனரை கிழிச்சதுக்காகத்தாங்க நீங்க தோத்து போயிட்டீங்க. சர்க்கார் படம் எதுக்காக பேனர் கிழிச்சாங்கன்னு முதல்ல வரும். பேனர் கிழிக்கிறது அல்லது பாத்தீங்கன்னா அடிதடியில் ஈடுபடுறது இது என்னைக்குமே நம்ம ஆதரவு கொடுக்கறது இல்லை, தப்பு. ஆனா அவங்க டென்ஷன் ஆனது காரணம் இந்த இடத்துல தாவேக்காவுடைய இப்ப பண்ணிட்டு இருக்கிற அரசியல் உடையுது பாருங்க, எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. நோட் பண்ணுங்க இந்த இடத்த. அதாவது
ஏன் அதிமுக தொண்டர்கள் சர்க்கார் படத்துடைய பேனர் கிழிச்சாங்க அப்படின்னா, நீ சன் பிக்சர்ஸ்ல நடிச்சு, திமுக குடும்பம் சார்ந்த சன் பிக்சர்ஸ்ல நடிச்சு, சன் பிக்சர்ஸ் கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு ஒரு படம் நடிக்கிறீங்க. அந்த படம் என்ன படம் அப்படின்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்த அவருடைய வெயிட், அந்த மரணம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணிட்டு வரீங்க, அந்த படத்துல வந்து ஒரு கேரக்டர் கொண்டு வரீங்க. அந்த படமே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் அதிமுகவையும் தாக்குற படம் தான். அதுல அந்த படத்துல ரூத்லெஸ்ஸான ஒரு கொஞ்சம் கூட அப்பாவை கூட கொல்றதுக்கு தயங்காத ஒரு கொடூரமான வில்லி யாரு, வரலட்சுமி சரத்குமார். அவங்க பேர் என்னன்னா அந்த படத்துல கோமலவல்லி. கோமலவல்லி அப்படிங்கிறது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய இயற்பெயர். இப்போ இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் உருட்டிட்டு இருக்கிறாங்களா, மேடம் ஜெயலலிதா மேல எங்களுக்கு பயங்கரமான பற்று இருக்குது, மேடம் ஜெயலலிதா மேல எங்களுக்கு பயங்கரமான அன்பு இருக்குது. பாருங்க, எங்க பாக்கெட்லயே கூட அம்மா படத்தை வச்சுக்கிறதுக்கு தளபதி ஒத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி பெருந்தன்மை உலகத்துல வருமா? எங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்புறம் வந்து அதிமுக தாங்க பிரச்சனை. 2017க்கு அப்புறம் வந்து அதிமுக தான் எங்களுக்கு பிடிக்காது. மற்றபடி அம்மா ஆண்டி இப்போ வந்து பில்டப் கொடுத்துருக்காங்கல்ல, எதுக்கு? அதிமுக தொண்டர்களை தாம் பக்கம் இழுக்கிறதுக்காக இப்படி ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல. ஆனா அந்த சர்க்கார் படம் எடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இல்லை. அந்த சர்க்கார் படம் எடுத்தது முழுக்க முழுக்க ஜெயலலிதா அவர்கள் மீது விஜய் அவர்களுக்கு மனசுக்குள்ள இருந்த சில கணக்கு வழக்குகளை தீர்த்துக்கிறதுக்கு, அவருடைய வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்கு. உண்மையிலே நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அரசியல் புரிதலோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், விஜய் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வன்மம் கிடையாது. விஜய் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இருப்பது எச்சரிக்கை உணர்வு. எங்க ஒரு எதிர்கட்சியாவோ அல்லது வந்து இந்த உதயநிதி இருக்கிற இடத்துலயே எடப்பாடியார் இருந்தாருன்னா ஹேண்டில் பண்றது கஷ்டம். ஸோ அவங்க எப்பயுமே இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். அதிமுகன்ற கட்சி கரைஞ்சாதான் இந்த தீய சக்தி திமுகன்ற அரசியல் பண்ணிட்டு நம்ம இங்க சர்வை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அலர்ட்னஸோடையும் கைண்ட் ஆஃப் அதிமுக அழிவுல தான் தாவேகாவுடைய வாழ்வு இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவங்க இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாக்குறாங்க. ஆனா பியூரா ரெவெஞ்சு அல்லது வன்மம் அப்படின்னு இருந்தது விஜய் அவர்களுடைய மனசுக்குள்ள ஜெயலலிதா அவர்கள் மேலதான் அப்படின்றதுக்கான ஆதாரமே அந்த சர்க்கார் படம் தாங்க. அதுல அந்த துளியும் இரக்கமற்ற அந்த வில்லன் கேரக்டருக்கு கோமலவல்லின்னு பேர் வச்சு இப்ப ஜெயலலிதா அவர்களே எல்லாரும் என்னன்னு கூப்பிடுவாங்க, அம்மான்னு கூப்பிடுவாங்க. ஆனா பாருங்க எந்த அளவுக்கு கீழ்த்தரமா போய் கலாச்சிருப்பாங்கன்னா அந்த படத்துல அந்த கோமலவல்லி கேரக்டருக்கு பாப்பான்னு பேர் வச்சிருப்பாங்க. பாப்பா பேச்சில் தடுமாற்றம் ஞாபகம் இருக்குதா? அந்த ட்ரெஸ் கோட் பார்த்தீங்கன்னா இப்படி காலரோட சேர்ந்த மாதிரி. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளவுஸ்லாம் இப்படி தானே போடுவோம், ரவுண்ட் நெக்கில் தானே வரும். ஆனால் அந்த படத்தில் அந்த வரலட்சுமி அந்த பாப்பா கேரக்டர் கோமலவல்லி கேரக்டர் பார்த்தீங்கன்னா இப்படி போட்டிருப்பாங்க. இந்த ட்ரெஸ் கோடு, இந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் அந்த 90களில் அரசியலுக்கு வந்த புதுசில் அவங்க அணிஞ்சிட்டு இருந்த அந்த உடை தான். அந்த மாதிரியான ஸ்டைலில் தான் அவங்களுடைய அந்த காலர்லாம் இருக்கும். அதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் அதில் அவங்க போர்ட்ரேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ முழுக்க முழுக்க அதிமுக தொண்டர்கள் அவர்களுடைய மிகப்பெரிய உச்சமாக மரியாதையாக பார்க்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அசிங்கப்படுத்துற மாதிரி பேர் வச்சு குறியீடு வச்சு கேவலப்படுத்துறதுக்கு கோவப்படுறாங்க. கோவப்பட்டு அந்த இடத்துல பிரச்சனை நடக்குது. அப்போதான் அந்த பேனர் கிழிப்பு அப்படின்றதெல்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லை, அந்த படத்துல தான் இந்த ஃப்ரீ மிக்சியெல்லாம் தூக்கிட்டு போய் உடைக்கிறது, ஃப்ரீயாக கொடுத்த ஃபேனை தூக்கிட்டு போய் உடைக்கிறது, இந்த மாதிரி ஃப்ரீ பீஸ்க்குலாம் எதிராக பேசியிருப்பாங்க. இலவசங்களுக்கு எதிராக பயங்கரமா வசனம் பேசியிருப்பாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தாவேகா அதிமுக ஆட்சியில, ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில, எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில கொண்டு வந்த நலத்திட்டங்கள் அல்லது வந்து இந்த விலையில்லா திட்டங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, விலையில்லா ஆடுகள், மாடுகள், லேப்டாப்பு, எல்லாத்தையும் இவங்க இப்ப அப்படியே பேர் வெற்றியின் பேர் மாத்தி, தாலிக்கு தங்கம், அப்படியே வெற்றியின் பேர் மாத்தி அப்படியே அட்டை காப்பி அடிச்சு அதிமுக பண்ண அதே இலவச அரசியல் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு சினிமாவில் என்ன பண்ணாங்கன்னா தூக்கி போட்டு உடைச்சாங்க. இது எல்லாத்தையும் இவங்க பண்ணும்போது உண்மையிலேயே துணிச்சல் இருந்ததா? இப்ப தலைவா படம் டைம்ல விஜய் அவர்களுக்கு ஒரு கசப்பான ஒரு அனுபவம் ஏற்பட்டது ஜெயலலிதா அவர்களால. டைம் டு லீட்னு போட்டாரு. அதனால வந்து அவங்க அந்த படத்துக்கு நெருக்கடி கொடுத்தாங்க, தலைவலி கொடுத்தாங்க. அதை நான் கண்டிப்பா எதிர்க்கிறேன். அந்த டைம்லயே நான் பயங்கரமா அது கோவப்பட்டேன். என்ன இவ்வளவு இன்செக்யூரிட்டியா இருக்காங்க, இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்ட்டுலாம் கூட. ஆனா அதை வந்து 3-4 வருஷம் அவங்க உயிரோடு இருந்தா அதை வெளியே காட்டிக்க முடியாது, தன்னுடைய மனசுக்குள்ள இருக்கிற அந்த கணக்கை தீர்க்க முடியாதுன்னு சொல்லி அவங்க மரணிக்கிற வரைக்கும் அப்படியே காத்துட்டு இருந்து அவங்க மரணிச்சதுக்கு அப்புறம் அந்த கட்சி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிற நேரம் பார்த்து இப்படி ஒன்றை பண்ணி என் மனசுக்குள்ள இருக்கிற வார்த்தையெல்லாம் தீர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நபர் தான் நம்ம முதலமைச்சர் விஜயா இருந்திருக்காரு அந்த காலகட்டத்தில்.
இதுல பெருமைப்படுறது நீங்க அவ்வளவு பெரிய வீராதி வீரர் தீரர் சோரர்னா அவங்க இருக்கும்போதே இதை பண்ணிருக்கலாமே, ட்ரை ஆச்சு பண்ணிருக்கலாமே. சின்னதா லைட்டா கோமலவல்லின் வில்லன் கேரக்டருக்கு பேர் வச்சிருக்க முடியுமா அவங்களால? பாப்பா அப்படின்னு சொல்லி கிண்டல் அந்த மாதிரி ட்ரெஸ் கோட் போட்டு கிண்டல் பண்ணிருக்குமா முடியல உங்களால? பம்மிட்டு இருந்தீங்கல்ல 2014 2013 தலைவா படத்துக்கு அதிமுக சிக்கல் கொடுத்தாங்க. சரி, அம்மையார் ஜெயலலிதா சிக்கல் கொடுத்தாங்க. ஆனாலும் 2014 வந்த கத்தி படத்துல நீங்க அடிச்சீங்க. யார அடிச்சீங்க? அன்னைக்கு எதிர்கட்சியா இருந்த திமுக தான் அடிச்சீங்க. 2Gனா என்னையா? காத்து. இந்த காத்துல கூட கொள்ளையடிக்கிற ஊர் தானே அதுன்னு சொல்லி அன்னைக்கும் அதிமுகவை குளிர்விக்கிறதுக்காக, அம்மையார் ஜெயலலிதா அவர்களை குளிர்விக்கிறதுக்காக திமுகவை தான் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் திமுக கூட சேர்ந்துக்கிட்டு 2017 என்ன பண்றாரு, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள பழி வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு. என்னங்க, என்ன டைப் ஆஃப் வீரங்க இது? இதான் வரலாறு. நடந்தது இதுதான். இன்னைக்கு அதிமுக அறிக்கை கூட அது சம்பந்தமா விட்டுருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பேனரை கிழிச்சது வந்து நாங்க பண்ண தப்பு தான். ஏன்னா அந்த படத்துக்கு வந்து நாங்க ஒரு 2 நாள் தேவையில்லாம ப்ரொமோஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிருக்காங்க. பெண் என்னங்க, நீங்க உங்களுக்கு சம்பளம் போட்ட முதலாளி யாரு? கலாநிதி மாறன். அவங்க கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இந்த வேலைத்தனை நீங்க பண்ண அப்புறம் அவங்க வந்து பேனர் கிழிக்கிறதுக்கு அவங்க டென்ஷன் ஆவாங்களா, ஆக மாட்டாங்களா? இதை இன்னைக்கு தூக்கின்னு வராரு யாரு? நம்ம ஆனந்த் புஷியாரு. அந்த ஒரு பேனர் மேல மட்டும் கை வைக்காம இருந்திருந்தீங்கன்னா 2021 நீங்களே ஜெயிச்சிருப்பீங்க. அவ்வளவு செல்வாக்கெல்லாம் இல்லைங்க. அவ்வளவு செல்வாக்கெல்லாம் அப்ப கிடையாது. விஜய் அவர்களே பயந்து போய் நடுங்கி போய் தான் உட்காந்து இருந்தாரு. ஆனா 2022 பீஸ்ட் படத்துக்கு கூட சன் பிக்சர்ஸ் கிட்ட சம்பளம் வாங்கிட்டு அந்த குடும்பத்தோட ஒரு நல்லா தான் சேர்ந்துக்கிட்டு அவர் வந்து சினிமாவில் நடிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் இதுக்குள்ள வராரு. எல்லாமே தளர்வடையுது, எல்லாமே வீக் ஆக ஆரம்பிக்குதுன்னு போது அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிட்டு உள்ள வராரு. இவ்வளவுதான். என்னமோ பாருங்க, ரஜினிகாந்த் அவர்கள் கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உச்சத்துல பீக்ல இருக்கும் போதே சேலஞ்ச் பண்ணி பார்த்தாருங்க. ஓப்பனா இந்த ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டை கடவுளால கூட காப்பாற்ற முடியாது 1996 சொல்றாரு. ஓப்பனா சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி குறியீடு வச்சு அவரும் நடிச்சிருப்பாரு. அந்த சில படங்கள்லாம் பார்த்தோம்னா இந்த விமன் வில்லன் வச்சு இவர் ரொம்ப ஒரு மாதிரி டாமினேட் பண்ற மாதிரி, பொண்ணுன்னா அடக்கம் இருக்கணும், அகம்பாவம் இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாதுன்னு டைலாக்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஜெயலலிதா அவர்களை மறைமுகமாக குறிப்பிட்டு தான் ரஜினி அவர்கள் நடிச்சாருன்னு சொல்லி அரசியல் வட்டாரத்தில் இருக்கவங்க எல்லாருமே அதை பார்ப்பாங்க. அப்போ அவராச்சும் அவங்க பீக்ல இருக்கும்போது அதெல்லாமே பேசினாரு, நின்னாருங்க. இவர் பீக்ல இருந்த வரைக்கும் பம்பிட்டு அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் வந்து பேசிட்டு இருந்துட்டு இன்னைக்கு இதை ஒரு காரணமா தூக்கிட்டு வராங்க. இந்த நார்சிஸ்டிக் மைண்ட் செட்ல இருந்து வெளியே வாங்க. எல்லாமே தளபதி தான், தளபதியை மையம் கொண்டு தான் நடந்துச்சு. 2018 அப்படித்தான். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அதிமுக தோத்ததுக்கு பல காரணங்கள் 2021 இருக்குது. 10 வருஷம் ஆண்டுட்டாங்க. ஆப்வியஸா தோக்க தான் செய்வாங்க. ஏன்னா பிஜேபி அலைன்ஸ் வேற விட்டுட்டு எதையாச்சும் பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு எப்பா சாமி உண்மையிலே அங்க நார் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன பேசாருன்றீங்க? எதுக்கெல்லாம் டைம் கொடுத்துருக்காரு தெரியுமா? நேற்று ஜேசிடி பிரபாகர் நம்ம சபாநாயகர் பொதுவாக டைமே கொடுக்காதவர் நேற்று என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் டைம் கொடுத்துருக்காருன்னு பாருங்க. விஜய் அவர்களுடைய புகழை பேச ஆரம்பிக்கிறாரு ஆதவ் அவர்கள். நம்ம புஷியாரு. அவர் சொல்றாரு, ஏதாச்சும் ப்ரொடியூசர் வந்தாங்கன்னா கூட 2 நிமிஷம் தாங்க பேசுவார் விஜய் சார், நம்ம முதல்வர் தளபதி 2 நிமிஷம் தான் வந்து பெரிய தயாரிப்பாளர் வந்தாலே பேசுவாரு. ஆனா ஒரு கொத்தனார் வந்தாருன்னா அவங்க கிட்ட 2 மணி நேரம் பேசுவார் தெரியுமா? ஆமா, டிவி கேல இருக்கக்கூடிய கொத்தனார்கள் யாராச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. தளபதி கிட்ட போய் ஒரு 2 மணி நேரம் தான் ஜஸ்ட் அப்படி பேசிட்டு வந்துருங்க, ஃப்ரீயா தான் இருக்காராம். சொல்லியிருக்காருங்க சட்டமன்றத்தில் வச்சு. இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் கொடுத்துன்னு உட்காந்து வந்துருக்காரு நம்ம சபாநாயகர். அது மட்டும் பேசல, வேற என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, மரியா வில்சன் பத்தி இந்த கதையெல்லாம் யாருங்க கேட்டா? அதாவது இன்னைக்கு நிதியமைச்சராக இருக்கக்கூடியவர் என்னை பார்க்க வரும்போது ஒரு மாதிரியா ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு வந்தாரு. நான் அவரை மேலும் கீழும் பார்த்து விட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், நீங்க முடியை கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சீட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு. அடுத்த தடவை வரும்போது முடியெல்லாம் வெட்டிட்டு வந்துட்டாரு. இப்பொழுது அவர் அமைச்சராக இருக்கிறார். இந்த கதையெல்லாம் சொல்றதுக்கு டைம் எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். அடுத்து எங்களுடைய நிர்வாகிகளும் சரி, தோழர்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, அமைச்சர்களும் சரி, ஒரு பக்கம் 2 கோடி, இன்னொரு பக்கம் தளபதியுடைய போட்டோ. இதை வச்சுட்டு எதை எடுத்துக்கிறேன்னு கேட்டா கண்டிப்பா தளபதியோட போட்டோவை தான் எடுப்பாங்க. அந்த 2 கோடி பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இது ஒரு கதை. இந்த கதையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது சரி 2 கோடி மேல இன்னொரு 5 லட்சம் போட்டு வச்சா இது சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறீங்களா? அதான் இப்படி
கனவு உலகத்துல வாழ்றது, கனவு உலகத்திலே மற்றவங்களையும் வாழ வைக்கிறது. நல்லா இருக்கிறோம், நல்லாத்தானே இருக்கிறோம், எல்லாமே நல்லாத்தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி மூட நம்பிக்கையிலேயே எல்லாரையும் வாழ வச்சுட்டு மிதக்க வச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா வெறுப்பாய் வெளிநடப்பு செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா எதிர்கட்சிகள்? அப்ப வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா, பாத்தியா ஓட விட்டோம், பாத்தியா ஏன் மென்டல் மாதிரி பேசிட்டு வராங்களா, சாமியை முடியலறான்னு ஓடிடுறாங்க எதிர்கட்சிகள். பாத்தியா ஓட்டாங்க, தெரிதா இப்ப நாங்க யாருன்ட்டு, அப்படியே இப்படி திரும்பிட வேண்டியது. உண்மையிலேயே 5 வருஷம் எதிர்கட்சிகள் ஆகட்டும், இந்த மக்களாகட்டும் எப்படி இவங்க கூட குப்பை கொட்ட போறாங்கன்னு உண்மையிலேயே தெரியல. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.